கடைசியில அவன் இவனை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டான். ப்ளூ லேண்ட் வெர்சஸ் ரெட் ஹோ. ஜேசன், திடீர்னு என்னாச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருங்க, நான் லேட்டா வந்ததுக்கு. சரி சரி உட்காரு. சார், சொல்லு ஜெய்சன், நீ இன்னைக்கு எதுக்கு லேட்டா வந்த? அது வந்து அட என்னாச்சு? ஏன் இவன் இவ்ளோ சோகமா இருக்கான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அந்த லைவ் டாய் காரை கொண்டு வரேன்னு சொல்லி இருந்ததாலதான் நாங்க இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா, நாங்க அதை பார்க்க ஆர்வமா இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் காட்டு. என்ன மன்னிச்சிருங்க, இப்ப அது என்கிட்ட இல்ல. ஹே, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அவன் என்ன விட்டு போயிட்டான். என்னது, உன்னை விட்டு போயிடுச்சா? ஆமா, வர வழியில இன்னைக்கு காலையில என்னை விட்டு ஓடி போயிட்டான். நிஜமாதான் சொல்றியா? அதனாலதான் நீ லேட்டா வந்தியா? லிவிங் டாய் காரை நீ கண்டுபிடிச்சுக்கங்கறத என்னால நம்பவே முடியல. நேத்து ராத்திரி எங்களை வெயிட் பண்ண சொல்லி ஏமாத்தின மாதிரி எங்களை ஏமாத்த பாக்குறியா? முதல்ல உன் வாயை மூடு. இங்க பாருங்க, நான் ஒண்ணு போய் சொல்ல. நான் ஹெவனை பார்த்தது உண்மைதான். ஏய், நீ எங்க போற? ஏய், அது யாரு எவன்? எனக்கும் தெரியல. ஜேசன், அப்ப அதான் பிரச்சனையா? சண்டையில தோத்து போனதால நீ எவின் இழந்துட்டியா தானே? அப்புறம் அவன் உன்னை ஒரு எதிரின்னு சொன்னான்பா. சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது. எங்க உலகத்துல எல்லாமே எதிர்மாறாதான் இருக்கும். 2 நாடுகள், ப்ளூ லேண்ட் அப்புறம் ரெட் ஹோ. மூணு வருஷங்களுக்கு முன்னாடி அங்க ஒரு யுத்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மெக்காடிமோஸ் துணிஞ்சு போராடினாங்க. அது ஒரு பெரிய யுத்தமா மாறிடுச்சு. பல பிரச்சனைகளை சந்திச்சோம். ப்ளூ லேண்ட் சுகான்வித்தோட இருக்கா. ராயன்ஸ் கேட்ட ரெட் ஹோ இருக்கா. அதனாலதான் அவன் என்ன எதிரின்னு சொன்னான். அது ஒரு வகையில உண்மைதான். அவ்வளவுதானா? அவன் சொல்லும் போது பெரிய பிரச்சனையா இருக்கும்ல நினைச்சேன். ஈசபெல் மெக்காடிமோக்கு எதிரியா? நான் சொல்றது கேளு ஜேசன். உனக்கு எவின் திரும்ப வேணும்னா நீ மறுபடியும் ரைனோட சண்டை போட்டு ஜெயிக்கணும். எனக்கு புரியுது, ஆனா எனக்கு ஒரு மெக்காடிமோ தேவைப்படுது. அது இல்லாம எப்படி என்னால சண்டை போட முடியும்? ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஆமா, உன்னுடைய மெக்காடிமோ உன்கிட்ட தானே இருக்கு. நான் ரெடியா இருக்கேன். நான் ஏன் பேசாம அவனையே இந்த சண்டைக்கு யூஸ் பண்ணிக்க கூடாது? அதனால மட்டும் நம்ம ஜெயிச்சிட முடியாது. மெக்காடிமோ ரொம்ப வித்தியாசமான பொம்மைகள். டைமர்ஸ்க்கும் மெக்கானிமஸ்க்கும் தொடர்பு இருக்கு. என்ன நான் சொன்னது உனக்கு புரியுதா ஜேசன்? எனக்கு புரியுது, ஆனா நான் என்னதான் பண்றது? செருவை தவிர இன்னும் நிறைய மெக்காடிமோஸ் இருக்காங்க. நாம அதை கண்டுபிடிச்சு அதோட நட்பா பழகணும். இப்ப நான் எங்கன்னு போய் மெக்காடிமோவை தேடி கண்டுபிடிப்பேன்? அது சம்பந்தமான செய்திகள் நம்மள சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். அர்பன் லெஜெண்ட்ஸ். அர்பன் லெஜெண்ட்ஸா? உனக்குதான் தெரியல உயிரோட இருக்கிற பொம்மை கார். இது அந்த அர்பன் லெஜெண்ட்ஸா? அந்த மாதிரி காரை யாரோ ரிவருக்கு பக்கத்துல பார்த்ததா சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க உயிரோட இருக்க பொம்மை கார் ஓவர் பாசேஜ் வழியா போகுதுன்னு. ஆமா, நீ சொன்னது சரிதான். நன்றி இசபெல். நான் இப்பவே என் தேடுதல் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஒரு நிமிஷம் நில்லு ஜேசன். ஏமா, என்னமா? ஆமா, இது என்னது? எதுக்கு ஒண்ணுமே இல்லாத இந்த மெக்காடு என்கிட்ட கொடுத்திருக்க?
இந்த கார்டு உங்ககிட்ட இருந்தா அவங்க உங்க கூட சீக்கிரம் நட்பாயிடுவாங்க. ஓ அப்படியா? ரொம்ப நன்றி இசபெல், நான் வரேன். இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இவன் தான் உலகத்தை காப்பாத்த போறான். ஆனா இப்ப இதை என்னாலேயே நம்ப முடியல. ஒரு வகையில எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. வேடிக்கையா பேசாத. ஒரு விஷயம் சொல்லு, அவனுக்கு டேமிங்க பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறியா? ம், உயிருள்ள காரை பத்தின இன்ஃபர்மேஷன் இதுல நிறையவே இருக்கு. இன்னும் இத பத்தின நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி ஆகணும். உயிருள்ள கார் குவானப் மலை மேல இருந்து வந்திருக்கா? அப்படி போடு, குவானப் மலையை தான் ஸ்பைன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு எப்படியும் ஸ்கூல் லீவு, பேசாம நாம ஏன் ரேஸ் கார். அதுக்கு எந்த பேர் வந்துச்சுன்னா அதுக்கு வேகம் அதிகம். நான் ரெட்மாவோட வந்தது. நீ என்னோட குழுல சேர்ந்துக்கிறியா? எனக்கு இந்த குழுல சேர்றதுலாம் பிடிக்காது. இங்க பாரு, நீ கருப்பு கண்ணடிக்கு எதிராக செயல்பட்டது தப்பு. அது உனக்கு ஆபீசர், நான் உன்னை போட்டியில தோக்கடிச்சுட்டா நீ என்னோட குழுல சேர்ந்துக்கிறியா? நல்லாதான் இருக்கு. உன்னால ஜெயிக்க முடியும்னு நீ நம்பிக்கை இருக்கியா? ரேஸ்ன்னு வந்துட்டா அதுல நீ என்ன தொடவே முடியாது. அப்படின்னா போட்டி ஆரம்பிச்சு 2ல உன்னை பாத்திரலாமா? என்ன ஆரம்பிக்கலாமா? நான் தயாரா இருக்கேன். நான் சொல்லல, நீ என்ன பண்ண முடியாது. சரி, அதையும் பண்ணலாம். என் கிட்ட கூட உன்னால வர முடியாது. இது எப்படி இருக்கு? நான் ஜெயிச்சுட்டேன். இல்ல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாம் சரியே இல்லை. அவன் உன்னை இந்த போட்டியில தோக்கடிச்சா இந்த அணில வந்து சேர்றேன்னு சொன்ன. இந்த வாக்க காப்பாத்தி தானே ஆகணும். சொல்லு. இனி தப்பிக்கவே வழியில போல இருக்க. டேமிங் ஆன். சுபா, என்கிட்ட இங்க சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வரவேற்கிறேன். ரெட் ஹார்ன்ல இருந்து வந்த ரயன் இங்கதான் இருக்கான். எல்லா மெக்காடமோவையும் அவ கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். அப்படின்னா அவன் இப்போ மெக்காடமோ ரைடரா மாறிட்டானா? அவனை கண்டுபிடிக்கணும். எப்படி நாம இப்ப அவங்கள காப்பாத்துறது? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். அதை யாரு கொண்டு போறாங்களோ திரும்ப வாங்கிடலாம். அடேங்கப்பா, அப்படின்னா இந்த மலை உச்சில தான் மெக்காடிமோ இருக்கா? என்னன்னாலும் சரி, ஒண்ணு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இங்க யாராவது செனட்டோவை பாத்தீங்களா? செனட்டோஸா? ஆமா, அவ என் தம்பி. என்னால உறுதியா சொல்ல முடியல.
சுமன், உனக்கு தெரியுமா? கடைசி போட்டியில பெனாட்டோ கூட மோத நான் தயாரா இருக்கேன். ரெட் ஹாக் தலைமைச் செயலகத்துல இதை முடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அதுல இருந்து அவன் இங்க வந்து போறத பாத்திருக்கேன். அப்படியா? உன்னோட தம்பி காணாம போயிட்டானா? ஆமா. சீக்கிரம் எல்லாரும் கிளம்புங்க. அந்த கருப்பு கண்ணாடி வரதுக்குள்ள எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க. கருப்பு கல்லடிக்கு தப்பிக்குதான். நாம போயிட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் டேலண்டோஸ் தேடிட்டு இருக்கேன். ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்காக நான் அவனை கண்டுபிடிக்கிறேன் எவன். அது மட்டும் இல்லாம டொனாட்டோஸ் மட்டும் இல்ல, எல்லாரையும் கண்டுபிடிச்சு தரேன். அப்புறம் ரெட் ஹாக் ஹாம். ரெட் ஹாவும் திரும்ப வரும். அந்த பழைய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். சரி, தேடுதல் வேட்டையை ஆரம்பிப்போம். கடிமவை தேடி கண்டுபிடிக்க ஒரு கருவி இருக்கு. கருப்பு கண்ணாடியும் ப்ளூ லேண்டும் அங்க வரதுக்கு முன்னாடி நாம அங்க போய் ஆகணும். நீ இப்போ என்ன பண்ண போற? எனக்கு என்ன தோணுதுன்னா, நானும் தேட போறேன். என் தம்பியை கண்டுபிடிக்க யாரும் உதவி செஞ்சாலும் சரி. இதுதான் அந்த காடு. அந்த உயிரோட இருக்கிற பொம்மை கார் எங்க இருக்குன்னே தெரியல. மலை உச்சி வரைக்கும் போனோம், ஆனா எல்லாமே வேஸ்டா போச்சே. டைம் வேஸ்ட் இல்ல, நம்ம முயற்சி பண்ணோம், அவ்வளவுதான். என்னங்க ஒண்ணுமே இல்லையா? இவ்வளவு தூரம் அப்ப வந்தது மொக்கையா? அவங்கள மாதிரி நான் திரும்பி போக போறதே இல்ல. இந்த கடிமம் இங்கதான் எங்கேயோ இருக்கு. ஆனா எங்க இருக்கு? நீ ரொம்ப தாமதமா வந்துட்ட ராயன். சரி, பரவாயில்ல. நீங்க எவனை தேடிதான் இங்க வந்திருக்கியா? அத பத்தி கவலைப்படாத. நான் இங்க வந்தது மெக்காடிமாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஏன் கூட சண்டை போட வந்திருக்கியா? அப்ப சரி, சண்டை ஆரம்பிப்போம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல நான் கலை இறங்கவா? சரி, இது உன்னோட முதல் வெற்றியா இருக்கட்டும். யாரையும் விட்டு வைக்காத, அவங்கள அழைச்சிடு. நீ யாருன்னு அவனுக்கு காட்டு. போட்டோ மெக்காடிமா கோ. மெக்காடிமா இந்த உலகத்தை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிற கருப்பு கண்ணாடியோட ஆசை நிறைவேறக்கூடாது. அவனை காலி பண்ணிடு. நமக்கு வேற வேற தேவைகள் இருக்கு. உண்மைதான், மெக்காடிமோஸ் ரொம்ப ஆபத்தான ஆயுதங்களா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை சரியா பயன்படுத்தினா அது வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும். அதை இன்னும் நல்லா பயன்படுத்தினா புது உலகத்தையே உருவாக்கலாம். மெக்காடிமாவை யூஸ் பண்ணாம நம்மளால உலகத்தை உருவாக்க முடியாதா? கடைசி யுத்தத்துக்கு அப்புறம் எல்லா மெக்காடிமோஸும் ரொம்ப ஆபத்தானதுங்கன்னு சொல்லி சீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கருப்பு கண்ணாடி வந்துட்டான், சீல உடைச்சிட்டான். நம்ம மறுபடியும் அவங்கள உள்ள வச்சு சீல் பண்ணணும். சீல் பண்ணணும்னு சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில மெக்காடிமாவோட வர்ணமா தான் இருக்கும். அதையும் பார்க்கலாம். தைரியம் இருந்தா நேருக்கு நேர் மோதி பாரு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். சரி, அதையும் பாத்துடலாம். நம்ம இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியாது. நான் ஒத்துக்கிறேன். சரி போ ஜெரோ. அப்படியா? உதிரடி தாக்குதலை நடத்துவோம். அட, என்னாச்சு? நீ எங்க இருக்க? நீ எங்கேயாவது பதுங்கி இருக்கியா? பிரமாதமா செயல்படுற ஷாமா. என்னோட வேகத்துக்கு உன்னால ஈடு கொடுக்க முடியாது. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. என்னது இது? ஒரு வழியா இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வந்துடுச்சுன்னு தோணுது. என்ன தம்பி, இதோட சண்டையை நிறுத்திக்கலாமா? இல்லைன்னா ரொம்ப வலிக்கும். ஆமா, நான் இப்ப எது செஞ்சாகணும். இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. பதுங்கி தாக்குற முறைய கையாள. ஆயுத தாக்குதலை இப்பவே பயன்படுத்திட. எப்ப எதை பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோ. ஜெரோ, சும்மாவை விட்டுறாத. ஜாக்கிரதையா இரு. அவன் மின்னல் வேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப பாரு. என்னது? ஜெரோ, இரவுக்கும் அடிபட்டிருக்க. இதுதான் சரியான நேரம். கடைசி சக்தி. Raise the starting. துணிஞ்சு போராடு. அப்படியா? Final ability. Raise the big. Rising Senton. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? எல்லாம் எனக்கும் தெரியும். இன்னைக்கு விளையாடினது போதும். அடுத்த தடவை கண்டிப்பா உங்ககிட்ட இருந்த மெக்காடிமாவை கொண்டு போயிடுவேன். அதுக்கு முன்னாடி ஜேசன் இவனை கண்டிப்பா மீட்டுருவான் பாரு. ஜேசன் இப்போ என்ன தேடி வந்துகிட்டு இருக்கான். மலை உச்சிக்கு வந்துட்டேனா? ஆமா, மலை உச்சிக்கு வந்துட்டேன். கொஞ்சம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தேடுதல் வேட்டை ஆரம்பிக்கலாம். ஆனா எப்படி அவங்க எங்க இருக்காங்கன்றதுக்கான க்ளூ கூட எனக்கு கிடைக்கலையே. ரொம்ப சின்னதா இருக்கிற அந்த காசை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இந்த இடம் இவ்வளவு பெருசா இருக்கு. மூளை முக்குல தேடினாலும் எங்கேயுமே கிடைக்காது போல இருக்கே. நான் ஒரு சரியான முட்டாள். எதை நினைச்சாலும் இந்த மலை ஊச்சில தேடி கண்டுபிடிக்கலான்னு வந்தேன்னு எனக்கே தெரியல. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பா முயற்சி பண்ணி பாரு. விடாம போராடு. அப்பதான் நீ நினைச்சதை அடைய முடியும். நீ எந்த மூலையில மறைஞ்சிட்டு இருக்கிற மெக்காடிமா? ஓ,
அப்படியா? ஒரு நிமிஷம், மெக்கானிமோ அப்படின்னா அந்த பசங்க உயிருள்ள பொம்மைக்கார தான் தேடுறாங்களா? இப்ப நான் மெக்கானிமாவை எப்படி கண்டுபிடிப்பேன்? தம்பி, அங்க என்னத்த பாக்குற? இங்க இருக்க. எனக்கு நல்லா தெரியும் நீ மெக்கானிமோவா தான் தேடி வந்திருக்கன்னு. ஏய், நான் கண்டுபிடிச்சிட்டேன். மண்டை போச்சு. அவசரப்பட்டா இப்படிதான் ஆகும். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. மெக்கானிமோ உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். என்னடா ஒரு மெக்கானிமோ கேமர். கேமர் பண்றியா? அது ஒன்ன மாதிரி சின்ன பசங்களால முடியுமா? சரி, மெக்கானிமோல உன்னோட நண்பன் யாரு? அது பேரு ஹெவன். நான் ரைனோட சண்டை போட்டு தோத்துட்டேன்னா என் மெக்கானிமாவை எடுத்துட்டு போயிட்டான். நீ என் கூட பார்ட்னரா இருந்து அவனை மீட் எடுக்க உதவி பண்ணுவியா? அப்பதான் ஹெவன் திரும்ப என்கிட்ட வருவான். ஓஹோ, அப்படியா? அதுக்காகத்தான் நீ இங்க வந்திருக்கியா? அதுதான் உண்மை. ஓஹோ, அப்படின்னா நீ ஒரு டேமரா? கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. உன் பேரை சொல்லு. என்னோட பேரு ஜேசன். ஆமா, உன் பேரு என்ன? என் பேரு பீனிக்ஸ். நீ என்னோட அணியா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? கண்டிப்பா. நீ உதவி பண்ணுவியா? ஆமா, அதுல சில நிபந்தனைகள் இருக்கு. அந்த டெஸ்ட்ல நீ தேர்ச்சி ஆகணும். டெஸ்ட்? என்ன டெஸ்ட்?